முத்தமிழாய் முச்சங்கமாகி மூவேந்தர் மடியில் தவழ்ந்து முப்பாலைக் கொடுத்து மூன்று பிரிவுகளாகி 16 செவ்வியல் இலக்கியங்களைக் கொண்டும் கம்பனின் கைகளில் தவழ்ந்தும் திருவள்ளுவரின் குரலாகி என் தாய் தமிழே மெய்ஞ்ஞானத்தால் விஞ்ஞானத்தையே அளக்கும் உன் பாதம் பணிகிறேன். என் பெயர் சாந்தி. நான் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை அடுத்துள்ள தில்லைவிளாகத்தில் வசித்து வருகிறேன். நான் சித்தர் இலக்கியம் பயின்று வருகிறேன். என்னுடைய கள ஆய்விற்காக நான் தேர்ந்தெடுத்த சித்தர் அருள்மிகு கோரக்க சித்தர். இவருடைய ஜீவ சமாதி அமைந்துள்ள இடம் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்துள்ள வடக்கு பொய்கை நல்லூர் ஆகும். கத்துங்கடல் நாகை சூழ் காத்தான் சத்திரத்தில் சூரியன் அத்தமிக்கும்போது அரிசி வரும் என்று காளமேகப் புலவரும் பாடியுள்ளார். கடல் நாகை என்று தேவாரத்திலும் குறிப்பிடப்படும் இடம் நாகப்பட்டினம். இங்கு பல சிறப்பு தலங்களும் உள்ளன. வேளாங்கண்ணியிலிருந்து நாகை செல்லும் பகுதியில், அதாவது பறவைக்கு அடுத்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர்தான் வடக்கு பொய்கை நல்லூர். நெய்தல் நிலமும் மருத நிலமும் இணைந்த பகுதி என்பதை நான் இங்கு சென்ற பிறகுதான் அறிந்து கொண்டேன். அக்கோயிலின் முன்பு சித்தர் மயம் நிர்வாகம் அருள்மிகு கோரக்க சித்தர் ஆசிரம அறக்கட்டளை வடக்கு பொய்கை நல்லூர் என்ற அந்த வாசகம் என்னை இனிதே வரவேற்றன. நான் சென்ற நேரமும் மதியம் 12 மணி. நேராக சித்தர் பீட எனக்கு காட்சி தந்தது. சித்தரை நேராக சென்று வணங்கினேன். சித்தரின் அமைவிடத்தை நான் நேராக முதலில் தரிசித்தேன். அதன் பின்னர் நான் வெளிப்புறம் வந்தேன். அங்கு மேலே எங்கு பார்த்தாலும் சித்தர்களின் உருவப்படங்களும் சிற்பமும் செதுக்கப்பட்டிருந்தன. வெளிப்புறத்தில் மேலே சித்தரின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருந்தன. முன்பு மண்டபம் அமைந்திருந்தது. இம்மண்டபத்தில் சித்தர்களாக வாழும் சிலர் அமர்ந்திருந்தார்கள். முன்புறமுள்ள இந்த மண்டபத்தின் சுவற்றில் பார்த்தோமானால் சித்தர்களின் திருவிளையாடல்கள் புகைப்படமாக, அதாவது ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன. இதில் போகர் நவபாசான சிலை வடித்ததை தத்துருவமாக வடித்துள்ளனர். அடுத்து சிவன் உமையாம்பிகை காட்சி கொடுத்ததையும் வரைந்துள்ளார்கள். ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு விளக்கம் கூறியுள்ளனர். இதில் நான் இப்போது இங்கே காட்டும் இந்த படத்தில் இருப்பவர் கோரக்க சித்தர். இந்த ஊரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை விளக்கும் படமாக இது இங்கு தீட்டப்பட்டுள்ளன. மீண்டும் என்னை சித்தர் அழைத்தாரோ என்னவோ, நான் மீண்டும் சித்தரின் ஜீவசமாதி இருக்கும் இடத்திற்கே வந்தேன். வந்து மீண்டும் ஒரு முறை தரிசனம் செய்தேன். பின்பு வெளியில் வந்தேன். எனக்கு அங்கு
இருந்த ஒரு சித்திரம் என்னை கேள்வி கேட்க தூண்டியது. அதாவது தூக்கு காவடி, அதாவது தோளில் காவடி சுமப்பது போன்று ஒரு துணியில் ஏதோ கட்டி தொங்குவதை நான் உணர்ந்தேன். அதை யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் என்னுள் எழுந்தது. அதன் அருகிலேயே கோரக்க சித்தர் மந்திர எந்திரம் என்ற ஒரு தகடு சுவற்றில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதையும் கவனித்தேன். அதில் மந்திரம் அதன் கீழே, அந்த தகட்டின் கீழே மந்திர சொற்கள் எழுதப்பட்டிருந்தன. அடுத்து மீண்டும் நான் கோவிலின் உள்ளே செல்லும்போது மணி 1:30 மேல் ஆகிவிட்டதால் அங்கு நடை சாத்தப்பட்டு இருந்தது. பின்பு வலதுபுறமாக நான் திரும்பினேன். எங்கு பார்த்தாலும் இங்கு சித்தர்களின் புகைப்படங்களும் சுதை சிற்பங்களும் தான் உள்ளன. முதலில் நான் அங்கு பார்த்தது அகத்தியர். அவரது அந்த ஃபோட்டோவின் கீழ் அவருடைய பிறந்த மாதம் மார்கழி, நட்சத்திரம் ஆயில்யம், வாழ்ந்த காலம் 4 யுகம், ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவனந்தபுரம், கும்பகோணம், அவருக்கு நிவேதனம் செய்யப்படுவது பஞ்சாமிர்தம், பழங்கள், சர்க்கரை பொங்கல், எழுதிய நூல்களில் சில வாத காவியம், வைத்திய காவியம் என்று பலகையில் பொறிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு ஒவ்வொரு சித்தர்களுக்கும் அங்கு பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக திருமூலர் பிறந்த மாதம் புரட்டாசி, நட்சத்திரம் அவிட்டம், காலம் 3000 ஆண்டுகளுக்கு மேல், ஜீவ சமாதி அடைந்த இடம் சிதம்பரம், எழுதிய நூல்கள் திருமூலர் வைத்தியம், திருமூலர் கருக்கடை 600 என்று அதன் கீழே எழுந்திருந்தது. அடுத்து மச்சமுனி பிறந்த மாதம் ஆடி மாதம், நட்சத்திரம் ரோஹிணி, வருடம் 300, சீவஜமாதி அடைந்த இடம் திருப்பரங்குன்றம், திருவானைக்கால். இவர் எழுதிய நூல்கள் மச்சமுனி திருமந்திரம் 800, வைத்தியம் 800 என்று அதில் எழுதியிருந்தது. அடுத்ததாக போகர் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தார் என்றும், வாழ்ந்த காலம் 5 முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை என்றும், இவருக்கு உகந்த பூக்கள், மூலிகைகள், செவ்வரளி, புஷ்பங்கள், நிவேதனம் செய்யப்படுவது பழம், பால், தயிர் என்றும் இருந்தது. இவர் எழுதிய நூல்கள் நிகண்டுகள் 1200, போகர் மலை வடம் என்றும் இருந்தன. அடுத்ததாக நாம் இங்கு பார்க்கும் தலைப்பான கோரக்க சித்தர், அவருடைய புகைப்படமும் இருந்தது. பிறந்த ஊர் கொல்லிமலை சாரலில் சாம்பல்பட்டி என்றும் இருந்தது. பிறந்த மாதம் கார்த்திகை மாதம், நட்சத்திரம் ஆயில்யம், காலம் 800 வருடம் என்றும், சீவ ஜமாதி அடைந்த இடம் வடக்கு பொய்கைநல்லூர் என்றும், நிவேதனம் செய்யப்படுவன வாழைப்பழங்கள், கடுக்காய், தீர்த்தம், அரிசி பொரி, அவல், பொட்டுக்கடலையுடன் நாட்டு சர்க்கரை. எழுதிய நூல்கள் சில சந்திர ரேகை என்றும் இருந்தன. அடுத்ததாக கருவூரார். இவர் பிறந்தது சித்திரை மாதம் என்றும், நட்சத்திரம் அஸ்தம் என்றும்,
வாழ்ந்த காலம் 300 வருடம் என்றும், சீவசமாதி அடைந்த இடம் ஆணிலையப்பர் கோவில், திருக்கலாத்தி, கரூர் என்றும் இருந்தது. உகந்த நாள் சனிக்கிழமை. உகந்த பூக்கள் துளசி, மல்லிகை. நிவேதனம் பச்சை கற்பூரம் போட்ட சர்க்கரை பொங்கல். எழுதிய நூல் வாத காவியம் என்று இருந்தது. அடுத்ததாக புலிப்பாணி. பிறந்த மாதம் புரட்டாசி, நட்சத்திரம் சுவாதி. சீவசமாதி அடைந்தது பழனி அருகே வைக்காவூர். உகந்த பூக்கள் ரோஜா, செவ்வரளி, வில்வம், சாமந்தி. இவருக்கு நிவேதனம் செய்யப்படுவது கமலா ஆரஞ்சை கொட்டைகள் நீக்கி உரித்து சுளையாய் வைக்க வேண்டும் என்றும், தக்காளி விதைகளை எடுத்துவிட்டு உப்பு தூவி வைக்க வேண்டும் என்றும், அல்லது தயிர் சாதத்தை உப்பில்லாமல் தாளிக்காமல் வைக்க வேண்டும் என்றும் அதில் எழுதியிருந்தது. இவர் எழுதிய நூல்கள் புலிப்பாணி மருந்துகள், புலிப்பாணி வைத்தியம் 500 என்றும் இருந்தன. அதற்கு அடுத்ததாக பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும், வாழ்ந்த காலம் 123 வருடம் என்றும், சீவசமாதி அடைந்த இடம் மருதமலை, துவாரகை என்றும், விருத்தாச்சலம், திருக்கடவூர் என்றும் இருந்தது. உகந்த நாள் சனிக்கிழமை. உகந்த பூக்கள் அல்லி, தாமரை, தாளம்பூ, சம்மங்கி. இவர் எழுதிய நூல்கள் சித்தராருடம், சித்தர் பாடல்கள் என்று இருந்தன. அடுத்ததாக மகான் கமலமுனி. இவர் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும், 400 வருடங்கள் வாழ்ந்தவர் என்றும், இவர் சீவசமாதி அடைந்த இடம் திருவாரூர் என்றும் இருந்தது. இவர் எழுதிய நூல் கமலமுனி சூத்திரம் என்றும் இருந்தது. அடுத்ததாக குதம்பை சித்தர். ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். காலம் கிபி 14 முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை என்றும், இவர் மயிலாடுதுறையில் சீவசமாதி அடைந்தார் என்றும் இருந்தது. உகந்த நாள் வெள்ளிக்கிழமை என்றும், இவர் எழுதிய நூல் ஞானசாஸ்திர திரட்டு என்றும் இருந்தது. அடுத்ததாக சட்டைநாதர். சட்டைமுனி என்றழைக்கப்படும் சட்டைநாதர் கார்த்திகை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். கிபி 14 முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என்றும் இருந்தது. இவருடைய சீவசமாதி திருவரங்கத்தில் அமைந்துள்ளது என்றும், உகந்த நாள் வெள்ளிக்கிழமை என்றும், உகந்த பூ ஜாதிப்பூ, விரிச்சிப்பூ, வில்வம் என்றும், நிவேதனம் பானகம், தேன், கதலி. கதலி என்றால் செவ்வாழை. எழுதிய நூல் சட்டைமுனி நிகண்டு, வாத காவியம் என்றும் இருந்தன. அதுக்கடுத்ததாக மகான் அழுக்கண்ணர். இவர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் அருள்மிகு நேலாயத்தாச்சியம்மன் உடனுரை காயரோகண சுவாமி திருக்கோவில், நாகப்பட்டினம் என்றும், எழுதிய நூல் அழுகன் சித்தர் பாடல்கள் 200, ஞானசூத்திரம் என்றும் இருந்தன. அதுக்கு அடுத்ததாக புன்னாக்கீசர். வைகாசி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும், ஜீவசமாதி அடைந்த இடம் நாங்குநேரி என்றும், எழுதிய நூல் முப்புசூத்திரம் என்றும் இருந்தன. அதுக்கடுத்து காளங்கி சித்தர். சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும், 3000 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தவர் என்றும், சீவசமாதி அடைந்த இடம் திருக்கடவூர், திருப்பனந்தாள் என்றும், எழுதிய நூல்கள் சத்தகாண்ட 7000 என்றும், வைத்திய காவியம், ஞான சாராம்சம், தண்டகம், ஞானசூத்திரம் என்றும் இருந்தன. அடுத்து தேரையர். கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்றும், சீவசமாதி அடைந்த இடம்
தோரண மலை என்றும், உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, உகந்த பூக்கள் மூலிகை இலைகளினால் அர்ச்சனை என்றும் இருந்தது. நிவேதனம் மிளகு பொங்கல், பால் பாயாசம், தேங்காய் சாதம் என்றும் இருந்தன. இவர் எழுதிய நூல் சிகாமணி வெண்பா, நிகண்டு, தேரையர் வைத்தியம் 1000 என்றும் இருந்தன. அடுத்ததாக இந்த 18 சித்தர்களையும் அடுத்து அன்னதானக்கூடம் என்னை இனிதே வரவேற்றன. அதில் அமர்ந்து சாப்பிட்டேன். அன்னதானக்கூடத்தில் சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் வெளியில் வந்து 18 சித்தர்களையும் வரிசையாக தரிசனம் செய்தேன். அதை முடித்து அதன் அருகிலேயே விளக்கு ஏற்றும் கூடம் ஒன்று இருந்தது. அதன் நடுவில் துளசி மாடம் இருப்பது போன்று இருந்தது. அதன் அருகில் போய் பார்த்தேன். அது கோரக்கர் தீர்த்தம் என்றும் அதில் கோரக்கர் தீர்த்த கிணறு என்று இருந்தது. அதன் அருகில் சென்றால் ஒரு அணையா விளக்காக ஏற்றப்பட்டு இருந்தது. அதன் அருகில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மக்கள் கட்டிய துண்டுச் சீட்டுகள் அங்கே தொங்கிக் கொண்டு இருந்தன. அதையும் பார்த்துவிட்டு அடுத்ததாக நான் சென்ற இடம் தியான மண்டபம். அதன் அருகிலேயே தியான மண்டபம் ஒன்று உள்ளது. அங்கு அமைதியான ஒரு சூழல் இருந்தது. அதன் அருகில் நின்று நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். இறுதியாக நான் வெளியில் வரும்போது நான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சித்தரை சந்தித்தேன். அவர்தான் இவர். இவரது பெயர் சுப்பிரமணி ஐயா. இவர் சென்னையில் வாழ்ந்தவர் என்றும் இவர் சில காலம் ஆவிகளுடன் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தவர் என்றும், கடந்த 30 வருடங்களாக இங்கு நான் வந்து சென்று கொண்டிருந்தேன். ஆனால் 20 வருடமாக நான் என்னுடைய குடும்பத்தை விற்று இங்கேயே தங்கிவிட்டதாக கூறினார். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சித்தரை சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவரிடம் சில கேள்விகளை கேட்டேன். எனக்கு அக்கோவிலில் சென்றதும் ஏற்பட்ட சில ஐயங்களை இந்த மகானிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். சித்துநிலை என்றால் என்ன என்று கேட்டேன். சித்து என்றால் என்ன என்றும் கேட்டேன். இரண்டுக்கும் சேர்த்து ஒரு மனிதன் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவியல் மார்க்கமாகவும் அனுபவபூர்வமாகவும் இருப்பதுதான் சித்தர் நிலை என்று கூறினார். ஒன்றை அடைதலை சித்து நிலை என்றும் அவர் விளக்கம் சொன்னார். அடுத்ததாக ஆன்மீகம் என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் அவரவர் மனநிலையை பொறுத்தே அமையும் ஒவ்வொருவருடைய அனுபவமே ஆன்மீகம் என்று கூறினார். அடுத்து மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்டேன். இக்கோவிலில் அனைத்து இடங்களிலும் 18 சித்தர்களின் படமே உள்ளது. அதாவது சுதை சிற்பமாகவும் புகைப்படங்களாகவும் இருப்பது ஏன் என்று கேட்டேன். உடனே அவர் யார் 18 சித்தர்கள் என்று கூறியது என்று என்னிடம் வினா எழுப்பினார். 18 சித்தர்கள் என்பது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும்
அவனுடைய வாழ்க்கையில் 14 நிலைகளை கடக்கிறானோ அவனே சித்தன் என்று கூறினார். அதனால்தான் 14 சித்தர்கள் என்று ஆகிவிட்டது என்றும் கூறினார். அடுத்ததாக நான் இக்கோவிலின் கண்ட ஒரு நிகழ்வை சந்தேகத்தின் பேரில் அவரிடம் வினா எழுப்பினேன். எல்லா கோவில்களிலும் சங்கு என்று ஊதப்படும். ஒரு சில கோவில்களில் மற்றும் ஊதுவார்கள். அதுவும் கோவிலின் வெளியில் அமர்ந்தே ஊதுவார்கள். ஆனால் நான் இங்கு மதிய வேளையில் சென்றதனால் 12:30க்கு மேல் அங்கு பூஜை நடைபெறும்போது கோவிலின் கருவறைக்குள்ளே சங்கை ஊதினார்கள். இது ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர் என்னிடம் கேட்டது, இந்த சங்கை வேறு எங்கு நீங்கள் ஊதி பார்த்திருக்கிறீர்கள் என்றார். இறந்தால் ஊதுவார்கள் என்றேன். அப்ப என்ன சொல்ல வரார் என்று உங்களுக்கு புரிகிறதா என்றார். புரியவில்லை ஐயா என்றேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய மூச்சை எவ்வாறு பயிற்சி செய்து அடக்க வேண்டும், அவ்வாறு அடக்கினால்தான் அவன் வாழ்நாள் நீட்டிக்கும் என்பதை உணர வைப்பதற்காகவே இங்கு சங்கு ஊதப்படுவதாகவும் ஒரு காரணம் கூறினார். அதேபோல் இறந்தபோது சங்கு ஊதுவதற்கு காரணம் என்ன என்று போது புரிகிறதா என்றார். அதாவது ஒவ்வொருவரும் தன்னுடைய மூச்சை அடக்கி வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் இறப்பு என்பது தொடரும் என்றும் விளக்கமளித்தார். அடுத்து நான் இன்னொரு ஐயத்தையும் அவரிடம் கேட்டேன். அதாவது 14 சித்தர்களை பற்றி நான் அந்த புகைப்படத்துடன் படிக்கும்போது பெரும்பாலானவர்கள் வாத காவியம் அல்லது வைத்திய காவியம் அப்படின்னு சொல்லி நூல்களை எழுதி இருக்கிறார்களே, ஏன் ஐயா என்று கேட்டேன். அந்த வாதம் அப்படி அந்த சொல்லிற்கு முன்னால் பிடி என்பதை போடுங்கள் என்றார். பிடிவாதம் என்றேன். எவன் ஒருவன் ஒரு கொள்கையில் பிடிவாதமாக இருந்து முன்னேறுகிறானோ அவன் அவனுடைய குறிக்கோளை அடைய முடியும் என்று விளக்கம் அளித்தார். அதுக்கு அடுத்ததாக நான் கோவிலின் முன்புறம் ஒரு புகைப்படம் பார்த்தேன் ஐயா. அந்த புகைப்படத்தில் தூக்கு காவடி மாதிரி இருக்கிறதே, அது என்ன என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு பெயர் அன்னக்காவடி என்றும் ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களில் அன்னக்காவடியை சுமந்து கொண்டு இருவர் 2 வீதிகளிலும் வடக்கு வீதி தெற்கு வீதி என்று போவார்கள். இவ்வூரில் கிட்டத்தட்ட 3500 குடும்பங்கள் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிலும் இரவு சமையல் போது ஒரு கைப்பிடி அளவு உணவை எடுத்து வைப்பார்கள். அதை கொண்டு வந்து இங்கு படையல் செய்து இங்கு வரும் பக்தர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்றும் சொன்னார். இதன் காரணம் என்ன என்று கேட்டேன். ஒருமுறை சித்தர் தன்னுடைய அடியார்களுடன் தங்கியிருந்தபோது அவர்கள், நாங்கள் இங்கு தங்குவதானால் எங்களுக்கான உணவு கிடைக்குமா என்று கேட்டதும் சித்தரே அன்னக்காவடி சுமந்து சென்று போய் சோறு வாங்கி வந்து உணவு அளித்ததாக ஒரு ஐதீகம் கூறப்படுவதால் அன்று முதல் இன்று வரை இங்கு இந்த அன்னக்காவடி முறை நடைபெறுவதாகவும் கூறினான்.
ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு இந்த அன்னக்காவடி எடுப்பது இங்கு வழக்கம்போல் நடைபெற்று வருவதாகவும், அந்த உணவை வாங்கி சாப்பிட்டால் நோய் நீங்கி விடுவதாகவும் ஒவ்வொரு பக்தர்களும் இங்கு கூறுவதாகவும் இவர் கூறினார். கோரக்கர் பற்றி கூறுங்கள் ஐயா என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் கோவிலின் பின்புறம் இருந்த ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே கோரக்கர் சித்தர் என்று எழுதப்பட்டு பின்பு கோரக்கரை பற்றிய குறிப்புகள் அங்கே எழுதப்பட்டிருந்தன. அதை உற்று நோக்குங்கள் என்று கூறிவிட்டு அவரை பற்றி கூற ஆரம்பித்தார். 18 சித்தர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அவர்களுக்கெல்லாம் ஜீவ சமாதி என்பது சிவ தலங்களில்தான் இருக்கும். இத்தலத்தில் மட்டும்தான் சிவாலயத்தின் வெளியே அமைந்துள்ளது சிவஜமாதி என்றார். இந்த தலத்தில் புஜண்ட மகரிஷி, அகஸ்தியர், வசிட்டர் உள்ளிட்ட பல சித்தர்கள் தவம் செய்த இடம் என்றும் கூறினார். அதனால்தான் இது சித்தராஸ்திரமம் என்று அழைக்கப்பட்டது என்றும் கூறினார். வருணன் விநாயகரை வழிபட்ட இடம், அதனால் இதுக்கு வருகநல்லூர் என்ற வேறு பெயரும் உள்ளதாக கூறினார். கோரக்கர் சித்தர் 1008 ஆண்டுகள் வரராஜயோக தீட்சையில் இருந்து சீவ ஜமாதி ஆனதால் இது கோரக்கர் ஆசிரமம் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறினார். அப்படி வராஜயோகம் என்றால் என்ன என்று கேட்டேன். பஞ்சபூதங்களாலும் பாதிக்கப்படாத வஜ்ரகாயம் பெற்றவர் கோரக்கர் என்று கூறினார். அதாவது பஞ்சபூதங்களால் கூட அவரை அழிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். அடுத்து ஒன்று கூறினார். கோரக்கரும் போகரும் இணைந்து அமைத்ததே சிதம்பரம் இரகசியம் என்றும் கூறினார். கோரக்கரும் போகரும் இணைந்தே நவ பாசான சிலையை பழனியில் அமைத்ததாகவும் கூறினார். இங்கு தினமும் 3 கால பூஜை நடைபெறும் என்றும், இரவு 7:30 மணிக்கு இந்த ஆலயத்திலிருந்து அன்னக்காவடி புறப்பட்டு திரும்ப அதில் அன்னதானம் வாங்கி வந்து சித்தருக்கு நிவேதனம் செய்யப்பட்டு பின் பக்தர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் கூறினார். இத்தலத்தின் சிறப்பு தினங்கள் ஏதாவது உண்டா ஐயா என்று கேட்டேன். பௌர்ணமி அன்றும் வியாழக்கிழமை என்றும் விசேஷம் என்று கூறினார். ஏன் என்று கேட்டேன். பௌர்ணமி அன்றும் வியாழக்கிழமைகளிலும் வந்து வழிபடும் பக்தர்கள் தான் நினைத்த காரியம் நிறைவேறுவதாக கூறுகிறார்கள் என்றார். வேறு ஏதாவது அதிசயம் நிகழ்ந்துள்ளதா என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு நானே சாட்சி என்று கூறினார். அவர் சென்னையைச் சேர்ந்தவர் என்றும், எனக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றன என்றும், அவர்களுக்கு இப்போது திருமணம் முடிந்து உள்ளது என்றும், நான் என்னுடைய கடந்த காலத்தில் ஆவிகளுடன் பேசியவன். நான் இங்கு 30 வருடமாக வந்து கொண்டிருக்கின்றேன். அப்போது ஆவிகளுடன் பேசியதால் சில தவறுகளை நான் செய்தேன். அதற்கான தண்டனையை நான் பெற்றேன் என்றும் கூறினார். அப்போது நான் என்னுடைய தவற்றை உணர்ந்து இங்கு வந்தபோது
எனக்கு நேராகவே கோரக்கர் காட்சி தந்தார். அப்போது அவர் கூறியது, அவரவர் செய்த கர்ம வினைகளை அவரவர்களை அனுபவிக்க வேண்டும். அதை மாற்ற நீ யார் என்று கேட்டார். என்னுடைய ஒரு கையும் காலும் செயல் இழந்து விட்டன. அன்றிலிருந்து இன்று வரை நான் 20 ஆண்டுகளாக இங்கேயே தங்கியுள்ளேன் என்றும் அவர் கூறினார். கோரக்கர் சித்தரை பற்றி தெரிந்து கொள்ள சென்ற எனக்கு வாழும் சித்தர் ஒருவரை பார்த்ததில் அளப்பரிய மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அறிந்து கொண்டது என்ன என்றால், சித்தனும் சிவனும் ஒன்றே என்பதை அறிந்து மன நிறைவுடன் வீடு திரும்பினேன்.